செய்தித்தாள்களில் உணவுப் பொருட்களை பரிமாறக்கூடாது உள்ளிட்ட வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றவில்லை என்றால் கடையின் உரிமம் நீக்கம் செய்யப்படும் என உணவு பாதுகாப்புத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. அண்மை காலமாக உணவகங்களில் சாப்பிடுவோருக்கு உடல்நலக் குறைவு ஏற்படுவது தொடர்கதையாகி வரும் நிலையில் உணவு பாதுகாப்புத்துறை சார்பில் பொதுமக்களுக்கு தரமான உணவுப் பொருட்கள் கிடைக்கும் வகையில் 14 வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளன. அதில் அனைத்து உணவு வணிகர்களும் உணவு பாதுகாப்பு உரிமம் அல்லது பதிவு சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும். அனைத்து உணவு வணிக நிறுவனங்களில் பணியாற்றும் தொழிலாளர்களுக்கு டைபாய்டு மற்றும் மஞ்சள் காமாலை உள்ளிட்ட நோய்களுக்கு எதிராக தடுப்பூசி செலுத்தி மருத்துவ தகுதி சான்றிதழ் வைத்திருக்க வேண்டும். உணவு வணிக நிறுவனங்களில் பயன்படுத்தப்படும் தண்ணீரை பகுப்பாய்வு செய்து பகுப்பாய்வு அறிக்கை வைத்திருக்க வேண்டும். உணவு எண்ணெயை ஒருமுறை மட்டுமே சமைக்க பயன்படுத்த வேண்டும். விற்பனையாகாமல் மீதமான உணவை நுகர்வோருக்கு வழங்காமல் அப்புறப்படுத்திவிட வேண்டும். செய்தித்தாள் போன்ற அச்சிடப்பட்ட காகிதங்களில் உணவுப் பொருட்களை பரிமாறக்கூடாது என்பன உள்ளிட்ட விதிமுறைகள் விதிக்கப்பட்டுள்ளன. உணவு சமைக்க மற்றும் நொறுக்கு தீனிகள் உற்பத்தி செய்ய அயோடின் கலந்த உப்பு மட்டுமே பயன்படுத்தப்பட வேண்டும். உணவு வகைகளில் செயற்கை நிறமிகளை கண்டிப்பாக சேர்க்கக்கூடாது உள்ளிட்ட வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றவில்லை என்றால் கடையின் உரிமம் நீக்கம் செய்யப்படுவதோடு உரிமையாளர்கள் மீது சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என உணவு பாதுகாப்புத்துறை எச்சரித்து உள்ளது. ரோட்டு கடை மற்றும் தள்ளுவண்டி கடைகள் என கூறப்படும் சாலையோர கடைகள் குறித்து இந்த அறிவிப்பில் எந்த குறிப்பும் இடம்பெறவில்லை.